உன் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு சுமை இருந்தது. உன்னுடைய கண்களில் கண்ணீர் தேங்கி இருக்கின்றது. போராடிய கவலைகளை எல்லாம் நான் இங்கு பார்க்கின்றேன். நீ என்னை நினைத்த அந்த ஒவ்வொரு நொடியும் நான் உன் வீட்டு பாதையில் நடந்தேன். உன் வாசலில் நின்றேன். உன் அருகில் இருந்தேன். உன் மனவேதனைகளை அறிந்தேன். அத்தனையும் அறிந்து அதை போக்க வழிகளையும் செய்து அதற்கான நல்ல செய்தியை இன்னும் 1 மணி நேரத்தில் உன் செவி வந்து சேர்ப்பேன். நான் சொல்ல வந்தது மிகவும் முக்கியமான விஷயம். உன் மனம் போராடிய அந்த விஷயத்திற்கு இப்பொழுது நல்ல முடிவு கிடைக்கப் போகின்ற என்கின்ற அந்த உண்மை. இதனால் நீ கடந்து வந்த பாதையில் எத்தனையோ சோதனைகள் இருந்தது. ஆனால் அந்த சோதனையை கடக்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையும் மனதைரியமும் கூட உனக்குள் தான் இருந்திருக்கின்றது. அதனால் தான் இப்பொழுது அந்த விஷயத்தை நீ நல்லபடியாக கடந்து வந்து அதற்கான நல்ல செய்தியையும் பெற தயாராகி இருக்கின்றாய். நீ செய்த சிரமங்களை, நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் யாரும் மதிக்கவில்லையே என்று மனமுடைந்து போகாதே. உன் கனவுகள் எதுவும் உடையாது என்பதை நான் தெரிவிக்கின்றேன். நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கின்றார்கள். நீ எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாய். ஆனால் எதையுமே கண்டு கொள்ளவில்லை. உன்னை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிப்பது இல்லை என்று நீ கவலையும் கண்ணீருமாக இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையை, யார் உன்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இந்த பாபா உன்னை மறப்பது இல்லை. உனக்கான விஷயத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல முறையில், நல்ல மாற்றத்தோடு நீ என் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் அடையாளமாக மிகச் சிறப்பான பரிசாக, மகத்தான பரிசாக மாற்றி உன் கரங்களில் நான் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை நம்பும் அளவிற்கு நீ உன்னை கூட நம்பியது இல்லை. அந்த அளவிற்கு என் மீது நீ அதிகமான நம்பிக்கையும் பக்தியையும் செலுத்தி கொண்டு வருகின்றாய். நீ பாபாவை அழைத்த நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் புது ஓட்டத்தை துவங்கி இருக்கின்றேன். நீ நினைத்தது, பாபா எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று. நான் அதற்கு பதிலாக உனக்கு கொடுக்க போவது உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்மைகளை. இந்த 1 மணி நேரம் என்பது மிகவும் சிறப்பான நேரம். நீ எண்ணிய விஷயங்கள் நடக்கப் போகின்ற நேரம். நீ எதிர்பார்த்த அந்த நன்மைகள் கிடைக்கப் போகின்ற நேரம். நீ விரும்பிய அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும். நீ சந்திக்க நினைத்த அந்த அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும். சாய்பாபாவின் திட்டம் ஒரு பகுதியாக நடக்கும் என்று நீ நினைக்கின்ற, ஆனால் உன் வாழ்க்கையின் முழு பகுதியாக அது இருக்கும் என்று நான் இன்று உனக்கு நம்பிக்கை கொடுக்கின்றேன். மனதிலிருந்து இந்த பாபாவோடு பேசு. தயங்காதே ஒரு பொழுதும். பாபா நீயே வழிகாண்பி என்று மனம் விட்டு பேசு. அந்த நேரத்திலேயே மாற்றம் வந்துவிடும். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துக்கொள். ஓம் சாய்ராம் என்ற மந்திரத்தை 108 முறை அமைதியாக சொல். உன் சிந்தனையில் ஒளி பிறக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உன்னுடைய வாழ்விற்கு வழி கிடைக்கும். மன்னிக்கவும் மறக்கவும் எப்பொழுதும் கற்றுக்கொள். மனதை துடைத்த பின்தான் அதில் புது நினைவுகள் பூக்கும். மன்னிப்பதுதான் சாந்தியினுடைய ஆரம்பம். நீ பெற்ற விடாமுயற்சி பாபாவின் திட்டத்தில் சேர்ந்திருக்கின்றது. நீ இழந்ததை விட அதிகமாக பெற உள்ளாய். இதுதான் அடையாளம். 1 மணி நேரத்தில் நல்ல செய்தியை வரவேற்பாய். என்னை நம்புகின்றாய் என்றால் சோர்ந்து போகாதே. நான் உனக்கு நன்மையை நடத்தி தருவேன். நல்லது நடக்கும்.